கேஸ் ஃபைனலி 2024 பஜாஜ் 220F நம்மகிட்ட இருக்குது. ஸோ அப்படி என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னங்கிட்ட பார்த்துலாம். நம்மளோட சேனலுக்கு பார்த்தா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்படி 2024 என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, எப்போ பண்ணிட்டு இருக்க பஜாஜோட ஸ்டாட்டியில் வந்து அந்த 220ங்கன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இந்த பெரிய பைக்கில் கொடுத்த மாதிரி ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கீஸை பொறுத்தளவு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு என்னங்கிறது தனி ஸ்டெப் டெமோவில் சொல்லிடுறேன். மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்தளவு வந்து பஜாஜ்கிட்ட இருந்து எதிர்பார்க்க வேண்டியது தான் ஃபுல் எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வழக்கம் போல் அவங்க பண்ணுறது இந்த டிசைனிங் வருஷத்துக்கு வருஷம் மாற்றிட்டே இருப்பாங்க. அந்த டிசைனிங் மாற்றிருக்காங்க. என்ன இருக்குங்கிறது பார்த்துடலாம், வாங்க வீடியோக்குள் போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்தளவு சேம் அந்த ஏரோ டைனமிக்களுக்கும் நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக எதுவும் டிஃப்ரெண்ட் கொடுக்கல. ஸோ அந்த ஸ்டிக்கரிங் மட்டும் முதல்ல கீழே கொடுத்துருந்தாங்க, இப்போ மேலே கொடுத்துருக்காங்க. டிஆர்எஸை பொறுத்தளவு வந்து ஹாஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா எல்இடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஸ்லிப்பை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி நீ வரக்கூடிய அப்டேட்டில் வந்து கொண்டு வரலாம். ஸோ மற்றபடி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு நார்மலாக டியூல் டோன் கலர்லேயே வந்துடும் மக்கேடு. டபுள் டிஸ்க் டபுள் ஏபிஎஸ்சில் கொடுத்துருக்காங்க. ரேடியல் டயரோடு வருது. ஸோ இப்போ ரேடியல் டயரோட அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு விங்கர்ஸை பொறுத்தளவு நாலுமே வந்து உங்களுக்கு ஹாலஜன் விங்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு இந்த மிரர்ஸு வைசர் எல்லாமே சேம் ஓல்டில் கொடுத்தது அப்படியே கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் வந்து ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூ பொறுத்தளவு தான் ரைட் வியூவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எஸ், ரைட் வியூ பொறுத்தவரை என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ அந்த பெரிய பைக்கில் கொடுத்த மாதிரி 220ன்னு சொல்லிட்டு நல்லா அந்த பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ பல்சரோட எப்போவுமே நார்மலாக அந்த எம்பளத்தில் கொடுத்துருக்காங்க. டிசைனிங் பொறுத்தவரை நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் நம்ம அந்த பின்னாடி வந்து முதல்ல சின்ன பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்க. இப்போ 220Fன்னு சொல்லிட்டு நல்லா பெரிய ஸ்டிக்கரில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிளாஸியான லுக்கில் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பொறுத்தவரை அந்த 220cc பற்றி சொல்லவே தேவையில்லை, அந்தளவுக்கு நல்ல ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. கிக்கர் வருதில்ல, ஸோ கிக்கர் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரக்கூடிய அப்டேட்டில் தான் கிக்கர் இல்லாமல் இருக்குது. ஒரு 120cc கிக்கர் கொடுக்கறதில்ல. ஸோ அதனால் பஜாஜ்லேயே கொடுக்காம கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கார்டை பொறுத்தளவு சேம் பிளாஸ்டிக் இன்ஜின் கார்டு தான், பாடி கலர்லேயே வந்துடும். ரைடர் பில்லியன் ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு ஃபுட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சேம் பஜாஜ் அந்த 220யோட ஸ்பெஷல் சைலன்சர் இன்னும் அப்படியே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. மற்றபடிக்கு அந்த ரைடர் பொறுத்தவரை தான் ரியர் வீல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கேஸ் ரியர் வியூ பொறுத்தவரை வந்து அந்த கிராப் ரயில் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியன் ரைடருக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன், அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. விங்கர்ஸ் ஹாலஜன் விங்கர்ஸ் தான் வரும். டெயிலை பொறுத்தவரை 125, 150, 220 எல்லாத்துக்குமே வந்து சேம் ஒரே டெயில் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பல்சரோட ஸ்பெஷல் லேம்ப்னே சொல்லலாம். ஸோ டயர் லேம்ப் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு பின்னாடி பொறுத்தவரை நல்ல ஒரு பெரிய டயர் கொடுத்துருக்காங்க. ரேடியல் டயர் நல்ல கம்ஃபர்டபுள் டிரைவ் பண்ணுறக்காங்க. ஸோ பல்சர் 150, 220 ரெண்டுமே ஒரே சைஸ் தான் வரும். ஸோ அந்த டயர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ரியர் பொறுத்தவரை தான் லெஃப்ட் ஹேண்ட் டாப் வீல் இருக்குன்னு பார்க்கலாம். லெஃப்ட் வியூ பொறுத்தவரை வந்து அந்த ஷார்ப்பான லுக்கில் ஃப்ரண்ட்லேருந்தே வரலாம். ஸ்போர்ட்ஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். சேம் பல்சருங்கிறது அந்த எம்பளம் வந்து நல்ல கிளாஸியான லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஸ்பீடு கீர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 220ல் 6 ஸ்பீடு வருமானு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மேபி வரலாம். ஸோ டாமினார் லுக்லேயே இப்போது பல்சருக்கு என்எஸ் கொடுத்துருந்தாங்க. சேம் அந்த மாதிரி கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ மற்றபடிக்கு அந்த பேட்டரியை ஓப்பன் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து அந்த பஜாஜ் மெயின்டைன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா அந்த இடத்துல போல்ட் வராமல் அந்த கீழே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஏதோ எமர்ஜென்சி டைமில் நம்ம ஈஸியாக வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக இன்னும் அப்படியே கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு வந்து சிங்கிள் ராடில் வந்து சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் சைடு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கீர் போட்டு ஆஃப் ஆயிரும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைடர் பில்லியன் ரெண்டு பேருக்கு ஃபில்டர்ஸ் வந்துடும். அடிஷ்னல் லேடிஸ் ஃபில்டர்ஸ் வேணுன்னா ஃபிட் பண்ணிக்கலாம், வாங்கிட்டு விட்டுலாம். அந்த பெரிய பைக்கில் கொடுத்த மாதிரி 220 அப்படின்னு சொல்லிட்டு எஃப்னு சொல்லிட்டு நல்லா ஸ்போர்ட்ஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களை லெஃப்ட் வியூ பொறுத்தவரை தான் டாப் வீல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டாப் வீல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணிக்கலாம். ஃபுல் எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ பஜாஜ்லேருந்து ஃபஸ்ட் டைம். லெஃப்ட்டில் பொறுத்தவரை நியூட்ரல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹை பீம் லோ பீம் ஆப்ஷன் வந்துடும். ரேடியேட்டர் லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட்டில் வந்தீங்கன்னா இந்த ஏபிஎஸ் ஆப்ஷனுக்கு எம்எல்ஏட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்தளவு வந்து ஆர்பிஎம். ஸோ இன்னொருக்கு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிற பாருங்க. ஆர்பிஎம் மேலே இருக்கும். சென்ட்ரலில் ஸ்பீட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. அடுத்து ரேஞ்சு, ஆவரேஜு, ட்ரிப்பு எல்லாமே இருக்குது. ஸோ சர்வீஸ் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸில் இருக்குது. ஸோ அது போக வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா ஃபியூல் இண்டிகேஷன், ஓடோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு பஜாஜ் ஆப் இருக்குது. ஸோ அதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா யார் ஃபோன் பண்ணுறாங்களோ அவங்க பேர் போட்டு வந்துடும். சின்ன சைடு ஸ்டாண்ட் வந்து அங்கேயே மென்ஷன் ஆயிரும். ஒரு டைம். ஸோ அப்படியே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த யூஎஸ்பி சார்ஜ் போட்டு வந்துருக்கு. ரைட்டில் வந்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலி இதை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டா இதில் வந்து உங்களுக்கு காமிக்காது. சுவிட்ச் ஆன் பண்ணால் உங்களுக்கு அந்த 0ன்னு வந்து நியூட்ரல் ஆப்ஷன் வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்டார்ட் நார்மலாக கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா
கீஸை பொறுத்தளவு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோ. ஸோ இப்போ வந்து கீ ஆஃபில் இருக்குது. ஸோ அந்த பட்டன் ஆஃபில் இருக்குது, அதனால் யூஸ் ஆகலை. மற்றபடி உங்களுக்கு விங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை பீம் லோ பீம் பாசிங் எல்லாம் ஒரே ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க. பொறுத்தளவு அந்த பல்சர் ஒன்று அப்படியே வரும். டேங்க் பொறுத்தளவு ஒரு ஸோ டேங்க் பொறுத்தவரை அந்த E20 அக்செப்ட் பண்ணுற டேங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்பில் அந்த ரைடர் பேடோடு போட்டு டிசைன் பொறுத்தவரை நல்ல லுக்கில் கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்தவரை சேம் அந்த 125, 150, 220 கொடுத்தது சேம் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. மற்றபடி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னங்கிறது பார்த்துடலாம். கைஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு ப்ரைஸை பார்த்துடலாம். ப்ரைஸை பொறுத்தளவு 1,74,939 ரூபா வருது நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற சாய்ராம் பஜாஜில். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எப்பவுமே வந்து நம்ம சாய்ராம் பஜாஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் கீழே கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்கள். சவுண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எக்ஸாஸ்டிங் சவுண்டு ஸோ 220 சவுண்ட் சேம் அதே ஃபீல் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். கலர்ஸை பொறுத்தவரை அந்த 3 கலர் அப்படியே கொடுத்துட்ருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து அந்த ப்ளூ கலர் இருக்குது, அடிஷ்னலாக ரெட் வரும், கிரே வரும், 3 கலரில் கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பாக மேக் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ வந்துட்டே இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து இந்த பிரதன்ஸ்டாக தேங்க்யூ டு ஆல்.